ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலவு இல்லம். இந்த வீடியோவில் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் செஞ்ச பைனாப்பிள் பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். அண்ட் ப்ரொசீஜர் எல்லாமே அவர் சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். அண்ட் இது என்னோடய வேலை செஞ்சுருக்கேன். பட் டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பைனாப்பிள் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி விட்டு உள்ளே போட்டுக்குங்க. அடுத்தது கொஞ்சமாக ஜீரகம், தென் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தென் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு பெரிய அன்னாசி பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்கேஸ் வேகும்போது இடையில தண்ணி பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். பட் வேகும்போதே பைனாப்பிள்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் இதுவே நமக்கு சரியாக இருக்கும். இது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி உள்ளே ஊற்றணும். எனக்கு பர்சனலாக மாதம்பட்டி ரங்கராஜ் சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ரொம்ப நாளாக அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பொசிஷனுக்கு அவர் ஒர்த்து அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் அவரோட டிஷ்ஷஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இப்போ குட்டியாக 1 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இந்த அரைச்ச பேஸ்ட் எடுத்து வெந்திருக்கிற பைனாப்பிள்குள்ளே நம்ம ஊற்றிடலாம். பைனாப்பிள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். ஸோ இதுக்குள்ளே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே ஊற்றி கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. இன்கேஸ் ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி பைனாப்பிள் ஸ்வீட் இல்லாத மாதிரி இருந்ததுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை அதுலேயே ஸ்வீட் இருக்குன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். தென் கம்மிங் டு மாதம்பட்டி ரங்கராஜ் சாருக்கு நான் அப்பப்போ சில வீடியோஸ் போடும்போது கூட அப்ரிஷியேஷன் அந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார் அப்படிலாம் சொல்லி நான் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். பெரிய பெரிய பர்சனுக்கெல்லாம் அவர் குக் பண்ணி வீடியோஸ் போடும்போது அதுக்கு அவர் ஹெசிடேட்டே பண்ணாமல் எப்போ அனுப்பிச்சாலும் நான் யாருன்னு கூட தெரியாது, பட் தேங்க்யூன்னு அனுப்புவார். மேபி அவங்க ஒரு பர்சன் வச்சு அனுப்பினாலும் பட் நமக்காக யார் மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல எல்லாரையும் அவர் கன்சர்ன் பண்ணுறாரு. அந்த வகையில் ரொம்பவே பெரிய ஆள் தான் அவர். இப்போ பைனாப்பிளில் நம்ம அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஹீட் போகிற அளவுக்கு கீழே வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அட் லாஸ்ட் எகெயின் உப்பு செக் பண்ணிட்டு தேவைக்களவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இந்த டிஷ்க்கு மட்டும் கிடையாது, எனக்கு இன்ஸ்பிரேஷனாக நிறையா பர்சன்ஸ் இருக்காங்க. அதில் இவரும் ஒருத்தர். ஸோ இவரோட ஒரு விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மோரோவர் இவர்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கலாம். சில விஷயங்கள் நம்ம யூனிக்காக பண்ணும்போது நம்மளோட கோலை சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இவர் அவரோட பிளேஸில் ஹையஸ்ட்டில் நிற்கணும் அப்படின்றது இல்லாமல் நிறையா பேர்த்துக்கு அவரால் வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். தான் மட்டும் முன்னேறாமல் நம்ம கூட இருக்கிறவங்களும் சேர்த்து முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம இவர்கிட்டேருந்து கற்றுக்க முடியும். தென் குவாலிட்டி, கண்டிப்பாக குவாலிட்டி அப்படிங்கும்போது இவரை சொல்லலாம். அவரோட டிஷ் இருக்கட்டும் அண்ட் அவர் போடுற வீடியோஸ்லேயே அவரோட குவாலிட்டி நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை வாழணும் அப்படிங்கிறதுக்கும் இவர் ஒரு எக்ஸாம்பிள் தான். இவர் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பார். அதெல்லாமே நல்லா கவனிச்சிங்கனாலே தெரியும். நிறையா விஷயங்கள் அவர் பேசுகிற ஒவ்வொரு இதுலேயும் நம்ம நிறையா விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க முடியும். அது கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் நம்ம மேலே போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருப்போம். மேபி அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற போது நம்மளை எந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ்னால நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் மோரோவர் நம்ம எங்கே நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.